ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. அது அதிமுக, திமுக யாரா இருந்தாலும் ஒவ்வொரு கட்சி இப்ப கூட்டணியிலேயே பாஜக, அதிமுக கூட்டணியில இருந்தாலும் 2 கட்சிகளும் சேர்ந்த போல ஒரு என்டிஏ கூட்டணி சார்பா இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு கொடுத்தாலும் 2 கட்சிகளும் வெவ்வேறான தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. பாஜக சைட்ல இருந்து கொடுப்பாங்க, அதிமுக சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அது போலதான் ஒவ்வொரு கட்சியும் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் அப்படிதான் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தேர்தல் கூட்டணி கொடுப்பாங்க தனித்தனி அவங்க கட்சிகளுக்கு. ஏன்னா அந்த தொகுதியில் இருக்கிற இப்போ எதனா ஒரு தொகுதியில நிக்கிற ஒரு கேண்டிடேட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தொகுதியில் இருக்கிற இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியும் இப்போ அந்த பணிகள்ல இறங்கி இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கை அப்படின்றத தயாரிக்கிறதுல ஒரு விஷயத்துல இறங்கி இருக்கிறாங்க. அட் சேம் டைம் தொகுதி பங்கீடு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அது ஆரம்பிச்சிருவாங்க. தமிழக வெற்றி கழகம் இவங்களும் தேர்தல் அறிக்கையை நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு. இதுல ஒரு விஷயம் வேறுபட்டு காணப்படுது. இலவசங்களை எதிர்த்து ஒரு விஷயத்த பேசினார்னா விஜய் அவர்கள் அது கரெக்ட். ஆனா இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில இலவசங்களும் இங்க ஆட் ஆகும். அதாவது தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில இலவசங்களை பற்றி அறிவிப்புகள் வெளிவரும் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. குறிப்பா தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி தேர்தல் அறிக்கையை அவங்க சமர்ப்பிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இளைஞர் நலம், பெண்கள் நலம், அதே போல பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு இப்படிப்பட்ட துறைகள்ல அவங்களுடைய கவனத்தை செலுத்த போறதா இங்க தகவல் வருது. இதுக்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் டீமை களத்துல இறக்குறாங்க தமிழக வெற்றி கழகம். உண்மையிலேயே இப்பதான் விஜய் அவர்கள் உருப்படியான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது இருக்குல்ல, இது வந்து பெரிய தலைவலி. ஏன்னா மக்களுக்கு எந்த திட்டம் சேவைப்படும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கங்க. 2021 அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தேர்தல் அறிக்கையில மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போறோம், அப்படி இப்படி கல்வியில இந்த சாதனை பண்ண போறோம், வேலை வாய்ப்புல இதை பண்ண போறோம், சட்ட ஒழுங்குல இதை பண்ண போறோம். அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு திமுக அவங்க கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையை தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பாஜக வட மாநிலங்கள்ல செயல்படுத்துறாங்க. டெல்லியில ஆட்சியை பிடிச்சாங்க. அதே போல இன்னைக்கு பீகார்லயும் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இது போல நிறைய மாநிலங்கள்ல பாஜக, அதாவது திமுக கொண்டு வந்த இந்த நலத்திட்டங்களை வச்சுதான் தேர்தல் அறிக்கையை வச்சுதான் அங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கர்நாடகால அதே நிலைமை தான், தெலுங்கானால அதே. இது போல ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்போ விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த துறையில ஆல்ரெடி திமுக சாதிச்சிருச்சு. கல்வியிலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, இளைஞர் நலனிலும் சரி, பெண்கள் பாதுகாப்பிலும் சரி, அதே போல வேலை வாய்ப்புகளும் சரி, சட்ட ஒழுங்கிலும் சரி, எல்லாவற்றையும் ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதிமுக 10 வருஷம் ஆட்சி செஞ்சதை விட இவங்க இந்த 4 வருஷத்துல எப்படி சூப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டாங்க, கட்டமைச்சிட்டாங்க அப்படின்றது கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பசியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டம். அதே போல ஒரு பெண் படிப்பை நிப்பாட்டிட கூடாது, அவங்க அடுத்த ரேஞ்சுக்கு போன புதுமை பெண் திட்டம். அதே போல ஒரு ஆண் மகனும் இங்க எல்லா உதவிகளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதே போல பெண்கள், மகளிர் எல்லாருக்குமே இங்க ஒரு திட்டம் இருக்கு. இதே போல சுகாதாரத்துல நலமுடன் காக்கும் ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், ஏகப்பட்ட திட்டங்களை இங்க கொண்டு வந்து குவிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து இவர் எப்படி வேரியேஷன் காட்ட போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், இன்னைக்கு திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இது மக்களுக்கு ஏத்துதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேக்வர்டு ஒர்க் இருக்குல்ல, இந்த திட்டத்தை கொண்டு வந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும், எதெல்லாம் இவங்களுக்கு ஆப்டபிளா இருக்கு, எதுலெல்லாம் நலிவு சுழிவு இருக்கு, இத பெருசா வைக்கிறதுக்கே ஒரு குழு ஒண்ணுனா பண்ண வைக்கணும். ஏன்னா ஒரு திட்டத்தை சொல்றது ஈஸி, அது செயல்முறைப்படுத்துறது தான் இங்க கஷ்டம். எடுத்தங்கவுத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. இப்போ மகளிர் உரிமை தொகை இத கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ண காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே இங்க இருக்கிற அதிமுக எல்லாருமே நான் எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, சொன்னாரு செஞ்சாரா அப்படின்னு. ஏன்னா அதிமுக கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போனாங்க. அத முதல்ல சரி பண்ணும், நிர்வாகத்தை சரி பண்ணிட்டு நிதியை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து கொடுக்க முடியும். ஆனா இங்க உடனே வேற மாதிரி திருப்பி விட்டாங்க. ஆனா இருந்தாலும் கொண்டு வந்து இப்ப சாதிச்சு காட்டியிருக்காங்க திமுக. சோ இது போலதான் ஒரு திட்டத்தை செயல்முறைப்படுத்தினா கால அவகாசம் எடுத்துக்கணும். உடனே எல்லாரும் செய்ய முடியாது.
இப்போ அரசு அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கின்படிதான் செய்ய முடியும். எடுத்தங்கவுத்தம் அப்படின்னு செஞ்சுட்டா அதுல எதனா ஒரு ஓட்டையோ இல்ல எதனா ஒரு சொதப்புல நடந்துச்சுன்னா அதுக்கும் அரசு தான் பொறுப்பெடுது. சோ இப்படியாதான் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது ஏத்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. இத பின்னாடி இருந்து இந்த திட்டத்தை வரைவு பண்றதுக்கே தயாரிப்பு பண்றதுக்கே ஒரு டீம். இப்பவாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு ஞானம் வந்து படிப்புல தேர்ந்தவர்களா ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்றதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாரே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுலயும் இவங்களுடைய டீம் இவங்க அதாவது ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்களுடைய தலையீடு இல்லாம இவங்க ஒரு அறிக்கையை ஒன்று தயார் பண்ணிப்பாங்க. எப்படி தயார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாது. புசியானது வந்திருந்தாருன்னா எப்படி வந்து கல்வியில அவர் வந்து எப்படி திட்டத்தை தயாரிப்பாரு, தேர்தல் அறிக்கையை தயாரிப்பாரு, ஆதவ் அர்ஜுனா அதே போல நிர்மல்குமார் இவங்களை எல்லாரும் யோசித்து பாருங்களேன், எப்படியெல்லாம் தேர்தல் அறிக்கையை வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் இதுல உஷாராயிட்டு எப்பா நீங்களாம் ஒதுங்கிக்குங்க, இதுக்குன்னு கை தேர்ந்த ஆளுங்களா இருப்பாங்க. ஏன்னா நீங்க அதிகாரிகள் தான் மக்களோட மக்களா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ மக்களோட மக்களா பிணைஞ்சிருப்பாங்க. ஒரு கலெக்டர் இருக்கிறாருன்னா வாரமானா போய் மக்களை சந்திப்பாரு. என்ன குறைகள் என்ன இப்போ ஒரு மாவட்டத்துல ஒரு கலெக்டர் தரனா அந்த மாவட்டத்துல இருக்கிற குறை நிறைகள் அவர்களுக்கு தெரியும். ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஐபிஎஸ்க்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க மக்களோட மக்களா என்ன பண்றாங்க பிணைஞ்சிருக்கிறாங்க. சோ அப்படியா இருக்கும் பொழுது அவங்கள வச்சு இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப களத்துல இறங்கி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். தேர்தல் அறிக்கை தயார் பண்றதுக்காகவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை களத்துல இறக்கி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். ஓரளவுக்கு இவங்க வந்து என்ன புதுசா கொடுக்க போறாங்க, ஆல்ரெடி இங்க திமுக அப்படின்றது ஒரு கட்டமைச்சது. இப்ப இவங்க தயாரிச்சாலும் இதுல காப்பி பேஸ்ட் தான் பண்ணுமே கண்டி இவங்க புதுசா எதுவுமே தயார் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தமிழ்நாடு தான் முன் உதாரணமா இருக்கு. ஏன்னா இந்த திட்டத்தை தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க மத்த மாநிலங்கள்ல. அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, தேர்தலை நின்று ஜெயிச்சிடறாங்க. இன்னைக்கு நாடுகள் கடந்து இந்த காலை உணவு திட்டம் போயிருக்குன்னா அது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தான் சேரும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல அந்த பெருமல் அவருக்கு தான் சேரும். ஏன்னா குழந்தைகள் வந்து பசியா வராங்க, அவங்களுடைய உணவை பசிய போக்கிடணும், அப்பதான் உங்களுடைய படிப்பறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலை உணவு திட்டம். இன்னைக்கு கடல் கடந்து நாடு கடந்து அந்த திட்டம் போய் சேர்ந்துருக்குன்னா அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். சோ இது போலதான் இதுல இருந்துதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காப்பி பேஸ்ட் எடுப்பாங்க. புதுசா இவங்களால தயாரிக்க முடியுமா அப்படின்னா இல்ல. அதுக்கு அடுத்தது இலவசங்கள் கொடுக்கறது தப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவர் தான் இதே விஜய். எல்லா படங்கள்லயும் சர்க்கார் படத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாரு, மின்விசிறி இது பண்ணுவாரு, டிவி இது பண்ணி எல்லாமே தீ குடிப்பாரு. இப்ப என்ன கொடுக்க போறாரு, இலவசங்களும் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் அங்க ஆலோசனை கொடுத்திருக்காங்க. சோ இலவசங்களை இவரு இந்த தேர்தல் அறிக்கையில ஆட் பண்ணுவாரு அப்படின்னும் இங்க தகவல் எடுக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் நீங்க என்னதான் கொடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஞானமுள்ள மக்கள், படிப்பறிவுள்ள மக்கள். அவங்களுக்கு தெரியும் யாரை நம்ம உட்கார வச்சா நம்மளுடைய growth லெவல் ஏறும், யாரை உட்கார வச்சா நம்முடைய growth லெவல் இறங்கும் அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு அப்புறம் பாஜக கூட தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் அறிக்கை குழுவுல தமிழக வெற்றி கழகத்துல இதே ஞானவான்கள் அறிவாளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களெல்லாம் இறக்காம மக்களோடு மக்களா இணைஞ்ச பணியாற்றிய ரிட்டையர் ஆகின மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை களமிறக்கிறார் விஜய். எப்படி தேர்தல் அறிக்கை வரப்போகுது அப்படின்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.